விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஆபிரகாமுக்கு சோதனை வந்துச்சுன்று. ஆமென். சொல்லுங்களேன். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஆபிரகாமுக்கு சோதனை வந்துச்சுன்றாரு இல்லையா? சோதனை வந்துச்சு. சோதனை ஸ்ட்ராங்கா இருந்தான். என்ன சோதனை வந்துச்சான்? ஈசாக்க பலியாக ஒப்பு கொடுத்தான். தெய்வம் ஈசாக்க பலியா கேட்டுச்சான். நீ என்னிடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கியா இல்லையா அப்படின்றத சோதிக்கிறதுக்கு சொந்த குமாரனையே கேட்டாராம் கடவுள். இங்க கொண்டு வா, பலியா கொண்டு வான்னு கேட்டாராம். பலியை பத்தி முதல்ல பேசுறேன், அப்புறம் சோதனை பற்றி பேசுறேன். பலினா என்னன்னு சொல்றேன் பாருங்க. பலினா என்னதுன்னா, ஆடை 8 ஆட்டோ 12 ஆட்டோ வெட்டி பிரிக்கிறது ஃபர்ஸ்ட். 2வது ஒரு பலிபீடம் கட்டணும். 3வது அந்த பலிபீடத்துல கட்டை எடுக்கணும். 4வது வெட்டின துண்டுகளை பலிபீடத்துக்கு மேல வச்சுக்கிட்டு பின்பு அந்த கட்டையோடு கூட அந்த இறைச்சியை எரிக்கணும். இதுதான் பலி. ஆண்டவர் சொல்றாரு, நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாம்ட, உன் மகனை பலி செலுத்து அப்படின்னா நீ உன் மகனை பிடிச்சிட்டு போய் அவனை கண்டந்தடமா வெட்டி எரிச்சு விடுன்றாரு. எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க, எவ்வளவு பெரிய உறுதி பாருங்க. சொந்த குமாரனை பலி செலுத்துன்னு சொன்ன போது போனா போட்டு சொந்த மகன் போனா போட்டுன்னு சொந்த மகன் அப்படியே பலி செலுத்தி விட்டானா ஆபிரகாம் அப்படின்னு. இவ்வளவு உறுதியும் இவ்வளவு விசுவாசம் இருந்த பின்னாடி தான் அவன் ஜெபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் பதில் வந்துட்டே இருக்குது. இந்த சோதனையில எவன் விழாம இருக்கிறானோ அவன் பாக்கியவான். வேதம் சொல்லுது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், சோதனையில விழாமல் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஃபர்ஸ்ட் சோதனைகள் வரும், பல வழியில வரும். அதுல முக்கியமா கர்த்தரை விட்டு பிரிப்பதற்கு எப்படியா சோதனை வரும். அந்த சோதனை நின்னுட்டீங்கன்னா அப்புறமா நீ கேட்கறதெல்லாம் உனக்கு உண்டாகும். ஆமென். அதுக்கு தான் ஒரு வார்த்தை இருக்குது, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் அப்படின்னு. என்ன அர்த்தம்? இயேசுவின் நாமத்துல கேட்டா கிடைக்கிறது இல்லை. அவருடைய நாமத்தை எந்த விஷயத்துக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காம யார் இருக்கிறானோ அவன் கேட்கும்போது கிடைக்கும். அதான் அர்த்தம், என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன். அவருடைய நாமத்துக்காக கொடுக்கிற அந்த வைராக்கியம், அவருடைய நாமத்துக்கு கொடுக்கிற அந்த பக்தி, அவருடைய நாமத்துக்கு கொடுக்கிற அந்த ஆற்றல், இதெல்லாம் சேர்ந்து தான் ஜெபத்தை பலனாகிறது. கடவுள் சூப்பர், நம்ம சூப்பரா இல்லையாங்கிறதான் பிரச்சனை. இப்ப இங்க நம்ம சூப்பரா இல்லையா, நம்ம சூப்பரா இல்லையாங்கதான் பிரச்சனை. கடவுள் எப்பவுமே சூப்பர் தான், கடவுள்னாலே நம்பர் 1 தான். ஆனா நம்ம சூப்பரா இல்லையான்னு தான் பிரச்சனை. கடவுள் சூப்பரா இருக்கிறதுனால நான் ஜெபம் பண்ணும்போது பதில் கிடைக்காது. நான் சூப்பரா இருந்தா தான் என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். கடவுள் சூப்பரா இருந்தாலும் எனக்கு தரப்போறது கிடையாது இல்லையா? கடவுள் சூப்பரா இருக்கிறனால எல்லாரும் கொடுக்குறாரா? இல்ல. ஆனா நான் சூப்பரா இருந்தா தானே கிடைக்கும். ஏன் சூப்பர் தன்மை தான் விளங்கணும். நான் சொல்லுவேன், இதான் சூப்பர். ஆபிரகாம் சூப்பரா வாழ்ந்தான், சொந்த குமாரனை வெட்டி பலி கொடுக்கறதுக்கு கொண்டு போனேன். இன்னைக்கு இந்த உபத்திரத்தை சோதனையை பிரிச்சு பிரிச்சு சொல்ற ஒரு 4 விதமான இருக்குது. அவ்வளவு பெரிய விசுவாசம் ஜெயிச்சு ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்குது இல்லையா? கல்யாண வயசுல மாப்பிள்ளன்னு ஒரு சோமம் இருக்கும், சின்ன வயசுல படிக்கிற காரியம் ஒரு சோமம் இருக்கும், இல்லையா கல்யாணம் கட்டின பின்னாடி பல விதமான பாவங்கிற சோமம் இருக்கும். எல்லாம் கர்த்தரை விட்டு பிரிக்கும். ஆனா நான் கர்த்தரை விட்டு பிரியாம நின்றுட்டேன், அந்த சிலுவையை தூக்கிட்டேன்னு அப்புறமா பலன் நிச்சயமா உண்டு. இப்போ இன்னும் போவோம் இல்லையா? 4 விதமான காரியத்தை சொல்றேன், எல்லாரும் திருப்பிடுங்க. ஆபிரகாமுடைய மகனுக்கு இல்லையா ஈசாக்கு மேல வந்த பாடுகளையும் ஆபிரகாமுக்கு உள்ள அந்த சோதனையும் குறித்து 22வது அதிகாரம் 22வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லுவாரு. எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. வாழ்ந்தா இப்படி வாழணுங்க, சும்மா கடமைக்கு வாழக்கூடாது இல்லையா? ஆவி குறிஞ்சு சும்மா பாடிட்டு இருக்கிறனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. இங்க ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க. 1-2 வாசிக்கிற பாருங்க. சோதனைங்க கேட்கணும் எல்லாரும். இந்த காரியங்கள் நடந்த பின்பு, அதுக்கு பின்னாடி ஒரு நிறைய காரியம் நடந்திருக்குது, அதை பின்னாடி சொல்றேன். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ நான் அடியேன் என்றேன். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலை ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடுவாயாக அப்படின்றாரு. அவர் சொல்றாரு, எப்ப பலி செலுத்தப்பா அப்படின்றாரு. ஏமேன். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தரது, நீங்க படிச்சிருப்பீங்க, புரியாது, நான் சொல்றேன். நான் முதல்ல சொல்றாரு, உன்னுடைய புத்திரன் அப்படின்றாரு. புத்திரன் என்ன? குமாரன். ஆமென். உன் குமாரனை பலி செலுத்து, தகன பலியாட்டு பலி செலுத்து, தகன பலியில எரிக்கிறது பலி செலுத்துன்றார். எல்லாருக்கும்
பைபிள்ல இந்த ஆபிரகாமுடைய நிகழ்வை தவிர வேற எல்லாரையும் படிக்கும்போது பிள்ளைங்களுக்கு மரணம் வந்தபோது மரணத்திலிருந்து தப்பிக்கும்படிக்காய் பிள்ளையை தூக்கி கொண்டு ஓடினார்கள் இல்லையா? ஆனா இவன் மட்டும்தான் மரணம் வரும்போது மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான். மத்தேயு எழுதின புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஜெப ஆலய தலைவர் அவருடைய பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிச்சு. நோயில இருக்கா, வாதையில இருக்கிறா. அவரு ஜெப ஆலயத்தை விட்டுட்டு ஓடி வர்றாரு. அவருடைய தேவத்தை விட்டு ஓடி வர்றாரு. என் பிள்ளை பிழைச்சா போதும் ஏசப்பான்னு ஓடி வர்றாரு. ஏசப்பாவுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. ஏசப்பாவுக்கும் அவங்களுக்கு சண்டை. ஆனா பிள்ளை உயிர் வேணுமே. அதனால பழைய தேவத்தையும் பழைய அந்த கோயிலையும் பழைய மனுஷனையும் விட்டுட்டு ஓடி வர்றான். ஆனா இவருக்கோ இவருடைய பிள்ளைக்கு மரணம் வந்த போது, சோதனை வந்த போது தான் பிள்ளைய தூக்கிட்டு சோதனை காரண்ட் தப்பிக்க போராட்டு யார் சோதிக்க விரும்புறாங்களோ அவங்ககிட்ட கொண்டு போய் பிள்ளைய கொடுத்துட்டாரு. பாருங்க, மனுஷன் வாழ்ற வாழ்க்கைக்கும் எல்லா மனுஷனும் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் ஆபிரகாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்குது. தெய்வம் எதை கேட்டாரோ அதை அப்படியே கொண்டு வந்து கொடுத்துடுறாரு. அது எவ்வளவு வலி வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அது பொருட்டாட்ட என்றது கிடையாது. தேவன் கேட்டார், இன்னும் ஒன்னும் பேச மாட்டேன், நான் உயிரை தானே கேட்கிறார், போனா போட்டணும், உயிரை அப்படியே கொடுத்துட்டாரு. பாருங்க, எல்லாரும் பிள்ளைங்களுடைய உயிருக்காக பயப்படுறாங்க. ஆனா ஆபிரகாம் பிள்ளையோட உயிருக்கு பயப்படல. அவர் சொல்றாரு, கர்த்தர் தானே கேட்டாரு, அவர் எடுத்துட்டு போட்டுன்றாரு. எவன் ஒருவன் கிறிஸ்துவத்துல ஆச்சரியமான வாழ்க்கை வாழ்றானோ அவன் ஜெபம் தான் கேட்கப்படும். நம்ம ஊர்ல நல்லா முட்டாளாக்கிட்டாங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, கிடைக்குங்க, ஜெபம் பண்ணுங்க, கிடைக்குங்க, ஜெபம் பண்ணுங்க, கிடைக்குங்க. ஒன்றும் கிடைக்கல. நான் சொல்றேன், உங்க விசுவாசம் சோதிக்கப்படும் போது உங்க விசுவாசத்துக்காக நிலைச்சு நில்லுங்க. இப்பந்தான் தேவன் இறங்குகிறார், உங்களுக்கு பலன்களை தர்றார். சொந்த குமாரன் அப்படின்னு சொன்ன பின்னர் கூட பரவாயில்லைங்க, சொந்த குமாரன் போனா போயிட்டு அப்படின்றதுல கொண்டு கொடுக்கிறார். உன் ஏக ஆமென் சொல்லுங்களா. ஏக சுதன் என்னது? ஒன்லி சன் இங்கிலீஷ்ல வருது. ஒரே ஒரு பிள்ளை தான், ஒரே ஒரு பிள்ளை தான் பெற்றிருக்கிறாரு. அந்த பிள்ளையும் கேட்குது கடவுள், இங்க கொண்டு வந்து பலி செலுத்த. அவனை கொண்டு ஏண்ட ஒரே ஒரு பையன் தான் பெற்றிருக்கிறேன், அந்த பையனை கடவுள் கொண்டு போடு அப்படின்னு கேட்டா, நானாவது ஓரளவு சர்ச்சில் படுப்பேன். விசுவாசிகள் சர்ச்சில் இருக்கவே மாட்டாங்க. நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி பிரசங்கம் பண்ண யாராவது சர்ச்சைக்கு வருவாங்களா? நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி பிரசங்கம் பண்ண வருவாங்களா? ஒரே ஒரு மகன் அப்படி என்ன அர்த்தம்? என் தலைமுறைகளை அவன் தான் நிப்பாட்ட போறான். அவன் தான் என்னை கரிசனையா பார்க்க போறான். என் மரணத்துல என்னை தூக்கி போட போறது அவன் தான். நான் வயசாகி நோயில கிடக்கும் போது என்னை தூக்கி பராமரிக்கிறது அவன் தான். இப்படி என்னுடைய பலவீனத்துல எல்லாவற்றிலும் பங்கு வைக்கிற ஒரே குமாரனை கேட்டா நான் எப்படியாக்கும் தருவேன். அது இல்லாம சொல்றாரு, கண்ணே கண்ணனும் பொண்ணே பொண்ணு ஒன்றை பெற்றிருக்கிறேன், அந்த ஒன்றை கேட்டா கூட பரவாயில்ல, சர்ச்சில் வளர்க்கறது கேட்டா கூட பரவாயில்ல, கொல்றதுக்கு கேட்கிறீரு, கொடூரமா கொல்றதுக்கு கேட்கிறீரு, எப்படி நான் தர முடியும்? சின்ன சின்ன விஷயத்துக்கே நம்ம மறுத்துருவோம். எதுக்கு பாஸ்டருக்கு தசம்பம் கொடுக்கணும்? ஏன் கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கணும்? அவர் கேட்ட காணிக்கையை பாருங்கண்ணே, சோதனை. ஒரே ஒரு குமாரனை காணிக்கைட்டு மொத்தமா கேட்கிறார். பலி, தகன பலி, பலினாலே காணிக்கை. உங்களுக்கு புரியுதா? தகன பலினா காணிக்கை. அப்புறம் ஒன்று தர முடியாது. அவன் சொன்ன எடுத்துட்டு போயான்றான். விடியால சேனை வச்சு பிள்ளைய தூக்கி வச்சுட்டு நேர மோரியா தேசத்துல இந்த மலைக்கு கொண்டு போய் அங்கே கொண்டு போய் பலியும் கொடுக்குறான். கடைசி நிமிஷத்துல சூழ்நிலை மாறுது. ஆனா என்ன இருதயமோ தெரியலப்பா அவனுக்கு, என்ன இருதயமோ தெரியல. இப்படி ஒரு இருதயமா அவனுக்கு? நம்மளுக்கெல்லாம் இருதயம் வந்திருக்கு, கை மட்டும் தான் தட்ட தெரியுது. நல்ல பாட்டுக்கு கை தட்ட தெரியுது. எதையாவது கூடுனா என்னது பேச சொன்னது கேட்கல எனக்கு. அப்புறம் சொல்லியிருப்பான். அவர் சொல்றாரு இல்லையா, உன் நேசகுமாரனையும் உன் சுதனையும் பிரியமான மகனையும் மோரியா தேசத்தில் கொண்டு போய் பலி செலுத்து. நம்ம போக மாட்டோம். மறுபடி கத்த வந்து கேட்பார், இப்படி சொன்ன கேட்டிய காது கேட்கலையாப்பா, எனக்கு கடவுளுக்கு ஒரு ஏமாத்து கொடுத்துருப்போம், காது கேட்கலையே, பார்த்து சொன்னு கேட்கலையே, பார்த்து சொன்னது முக்கியமான கதை என்னெல்லாம் கேட்கவே இல்லை பாருங்க, தூங்கிட்டேன் அந்த நேரத்தில் அப்படின்றோம். அவன் சொன்ன கிடையாது, கர்த்தர் சொல்லிட்டாரு, விடிய காலம் எந்திரிச்சு சேனை வச்சு கொண்டு போனான் பிள்ளைய. மூணாவது சொல்றாரு நேசகுமாரன், அது நல்லா இருக்கு. whom you love, நீ அன்பு கூறுற ஒரே குமாரன்றாரு. நேசகுமாரன் அப்படின்னா நேரத்தை எல்லாம் அவனோட கூட தான் போக்குறாரு, நல்லது கெட்டதெல்லாம் அவனோட தான் பேசிட்டே இருக்கிறாரு, போகும்போது வரும்போது அவனோட தான் தூளை தூக்கி போட்டுருக்கிறாரு, எல்லாவற்றையும் அவனோட பரமாற்றிருக்கிறாரு, மிகுந்த அன்பு அவன் மேல. அப்படி இருக்கும்போது சொல்றாரு, எனக்கு ஒரே ஒரு நண்பன் தான். ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு நண்பன் தான் இருந்தான், மனைவி நண்பன் இல்லை, பையன் தான் நண்பன்.
அப்புறம் வேற ஒரு நாட்டில் இருக்கிறான். எங்க இருக்கான்? பெலிஸ்த தேசத்துல இருக்கிறான். அங்க ஒரு நட்பும் கிடையாது, ஒரு மனுஷனும் கிடையாது. பையனோட கூட தான் பேசி சிரிச்சு பொம்மையை வச்சு விளையாடிக்கிட்டு நட்பு பாராட்டிட்டு சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு இருக்கிறான். அந்த ஒரே ஒரு மனுஷன் தான் அவன் கூட இருக்குது நட்பு பாராட்டுறதுக்கு, அன்பு பாராட்டுறதுக்கு. அந்த மனுஷனையும் தூக்குறன்றாரு. அதான் அவர் சொல்றாரு, உன் குமாரன் ஏகசுதன் பிரியமான குமாரன். ஒரு மனுஷன் தான், ஆனா அவன் 3 பக்கமா வச்சிருக்கிற இந்த ஆளை எனக்கு. நான் சொல்லுவேன், விசுவாசி ஏதோ கையும் காலையும் கலத்துறதும் கண்ணீர் விடுறதுல விசுவாசி இல்ல. கர்த்தர் என்கிட்ட ஒண்ணு இருந்தா அந்த ஒண்ணே கேட்டாலும் கர்த்தர் கொடுத்துட்டு போறதுதான். அது எவ்வளவு பெரிய விலை கிரயமா இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய ஆற்றல் உளவைகளா இருந்தாலும் சரிதான். கர்த்தர் என்கிட்ட ஒண்ணுதான் இருக்குது, அந்த ஒண்ணே கர்த்தர் கேட்டாருன்னா கர்த்தரை கொடுத்துட்டு என் பாட்டு நான் படுத்துட்டோம்னா கர்த்தர் தேவனுடைய தூது உங்க மேல வந்து இறங்க ஆரம்பிப்பான். ஒரு கிறிஸ்தவே ஒரு காலத்துல யார்ட்டையும் வாங்கவே நினைக்க கூடாது, கொடுக்கத நினைக்கும். ஏன்னா அப்பந்தான் நீ சரியான போராட்ட வாழ்க்கை வாழ முடியும். வாங்க நினைச்சேன்னா இலவசம், உன்னுடைய கேரக்டர் மாறவே செய்யாது. கொடுக்க நினைக்கும், நான் கர்த்தர் என்னத்தை கேட்டாலும் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு மன தைரியம் என்னைக்கு ஒரு மனுஷன் வருதோ அவன் ஜெபத்துக்கு அவனுக்கு தேவன் 1000 மடங்கு பலன்களை கொடுப்பார். யூதர்கள் இன்னும் நிலைச்சு நிற்க காரணம், கர்த்தர் கேட்கும் போதெல்லாம் இருக்கிறத கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா மறுபடியும் ஆலயத்துல போய் கர்த்தர்ட்ட கேட்கும் போது கிடைக்கல, அதனால என்னத்தை விரும்பினாலும் கொடுத்துடுறாங்க. சோதிக்கப்படும் சோதனைக்காக, உங்களுக்கு சோதனை கண்டிப்பா வரும். யார் யார் சோதனை நிக்கிறீங்களோ ஜெயிச்சிடுறீங்க என்றார். நம்மளுக்கு வேணும் வேணும்னு சண்டை போடுறோம், அவன் கொடுக்கறதுக்கு சண்டை போடுறான். சண்டை போட்டாங்க. இப்ப பாருங்க, ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்க 21வது அதிகாரத்துல கடைசியில படிச்சா கடைசி வசனம் சொல்லுது, ஆபிரகாம் பெலிஸ்தருடைய தேசத்திலே அநேக நாள் தங்கியிருந்தான் அப்படின்னு வருது. அடுத்த சோதனையை பாருங்களா. இப்போ இந்த பெலிஸ்தருடைய தேசத்திலிருந்து மோரியா மலைக்கு போறதுக்கு 3 நாள் பயணம். சரியா? நான் ஆண்டவர்ட்ட நைட்டு ஒரு கேள்வி கேட்டேன். ஆண்டவர் பையனை கொல்ல சொல்றாரு, பலி கொடுக்க சொல்றாரு. இருக்கிற தேசத்திலே ஒரு பலிபீடத்தை கட்டி அடக்கி பையன் அங்க கொன்னு அங்கே எரிச்சு தகனம் பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, நான் அப்படி சொன்னா சரி கிடையாது, சோதனையை ஸ்ட்ராங்கா கொடுக்கணும். அதனால 3 நாள் தூரத்தில் இருக்கிற மோரியா மலையில கொண்டு போய் அடக்கம் பண்ணு, அங்க போய் அவனை போய் பலி செலுத்துன்னு சொன்னேன் அப்படின்னாரு. ஏன் சொன்னாருன்னா, வேதம் சொல்லுது மனுஷன் மனம் மாறுறவன். டைம் கொடுக்குறாரு. 3 நாள் கொடுத்தா, உடனே கொடுத்தா ஏதோ ஒரு ஆவேசத்துல கொடுத்துருவாங்க. சில இடத்துல பிரசங்கம் நல்லா இருக்கும்போது காணிக்க கொடுத்துருவாங்க. ஏன் 3 நாள் பயணத்தில் இருக்கிற ஒரு மலையில கொண்டு போய் அங்க போய் அவங்கள போய் பலி செலுத்த சொன்னாருன்னா, 3 நாள்ல எப்படி பிசாசு பலவிதமான காரியங்களை பேசி மனசை மாத்த வைக்கும். அதனால கர்த்தர் ஒரு பெரிய நீண்ட தூரத்தை கொடுக்கிற 3 நாள் பயணம். நீ போக 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 எப்படி பிசாசு பலவிதமான விஷயங்களோட பேசும். உன் மகனை பலி கொடுக்கணுமா, ஒரே ஒரு மகன், உன் அன்பு பாராட்டின மகன், இவனை கொண்டு போய் பலி கொடுக்கணுமான்னு எப்படியா பிசாசு உள்ள பேசத்தான் செய்யும். அப்போ மனம் மாறுவான்னு கர்த்தருக்கு தெரியும். இருந்தாலும் இவன் சொல்றான், 3 நாள் பயணம் இல்லைங்க, 300 நாள் பயணம் வந்தாலும் நான் கர்த்தருக்கு பண்ணின பொருத்தனை ஒரு காலம் மாற்ற மாட்டேன். ஆமென். அதான் பைபிள் சொல்றது, மனமாற மனுப்புத்திரனும் அல்ல. மனுஷன் எப்படி மாறிடுவான். நான் கூட சில நேரத்தில் மாற்றம், உங்களுக்கு நிறைய மாற்றம் வரும். பாஸ்டருக்கு இன்னைக்கு காணிக்க கொடுக்கலாம், தசமாவை கொடுக்கலாம்னு சொல்லியிருப்பீங்க. 2 மணி நேரம் தான் இருக்காது, பைசா போன இடமே தெரியாது உங்களுக்கு. ஆமென். சில நேரத்தில் காலையில எப்படியாவது இன்னைக்கு சனிக்கிழமை நினைச்சிருப்பீங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில சர்ச்சில் போய் இருக்கிறோம்னு, அன்னைக்குதான் சபைக்கே வர மாட்டீங்க. இந்த மனசு போட்டு மாறிடும். அதனால்தான் அவனுடைய மனசை சோதிப்பதற்கு உடனே நான் பேசின அந்த பிரசன்ஸ் இருக்கு பாருங்க, அதை எதையோ கலத்தி கொடுக்க வச்சிரும், அதை ஏதாவது கொலை பண்ண வச்சிரும். என் பிரசன்னம் போன பின்னாடி, அவன் சபையை விட்டு போன பின்னாடி, என் சமூகத்தை விட்டு போன பின்னாடி, இனி பிசாசு மனுஷனை ஆட்கொள்ளும். பிசாசு மனுஷனை ஆட்கொள்ளும் போது அந்த நேரத்தில் எனக்காக அவன் பண்ணின உடன்படிக்கையை, எனக்காக அவன் பண்ற அந்த பொருத்தனையை, என் மேல அந்த உறுதியை காப்பாத்துறானா இல்லையான்னு அப்பந்தானே தெரியும். அதனால 3 நாள் டைம் கொடுத்துட்டார். 3 நாள் போக போக மனசை கல்லு மாதிரி ஆக்கிட்டான். 3 நாள் ராகும் பகலும் மாற 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 வந்து இருதயத்தை சோதிக்க 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 பிசாசு விட்டுறிக்காதுங்க. பலி செலுத்த ஒரு காலம் பிசாசு அனுமதிக்காது. இந்த பையனை பலி செலுத்த பிசாசு அனுமதிக்கலாம். ஆனாலும் அவன் தீவிர ஜெபத்தோடு தீவிர உடன்படிக்கையோடு கூட அவன் மோரியா மலைக்கு கொண்டு போய் அந்த பையனை பலி செலுத்தினான். நான்லாம் பல நாள் தேவ சமூகத்தில் இருக்கும்போது நினைப்பேன், இனிமேல் பாவம் செய்யக்கூடாது. ஆமென். இனிமேல் பாவம் செய்ய கூடாது. முதல்ல சர்ச்சைக்கு வரும்போது முதல்ல ஒரு உடன்படிக்கை பண்ணேன், இனிமேல் விக்கிரத்துக்கு முன்னாடி போகக்கூடாது, சீட்டு விளையாடுற இடத்துல நிற்கவே கூடாது. இந்த பிரசனத்துக்கு முன்னாடி சீட்டு விளையாட்டாவது விக்கிரமாவது அப்படி சொல்லிட்டு இருப்போம். அது முடிச்சு கரெக்டா ரூம்ல போய் இருப்போம். அப்பதான் சொல்லுவோம்,
மாப்பிள்ளை சீட்டு போடுமான்னு ஒருத்தன் கூப்பிடுவான். காசு இருக்காது. அப்பதான் சொல்லுவான், காசு நான் உனக்கு 2000 ரூபாய் கடன் தரேன்பான். அப்படியே போய் இருந்துரு. மனசு ஒரு மாதிரி பொல்லாதது. இந்த மனுஷ பிசாசு என்னெல்லாமோ வாதிக்குது. உன்னை கொல்லி போட ஆள் இல்லடா, இவனை கொன்றாத. பிரச்சனை இல்லை, போற பக்கம் சரி, நான் என் பையனோட கூட நானும் செத்துட்டு போறேன்றான். ஒரே ஒரு குமாரன்டா, நேசகுமாரன், உன் கூட பேசுறதுக்கு ஆளே இல்லடா, இவனை வச்சுக்கடா, கொடுத்துட்டு போயிடறேன். நானு கடவுள் நல்லவரா இருப்பாரா இல்லையாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கடவுள் நல்லருங்க. நீங்க நல்லவர்களா இருங்கள். கடவுள் நல்லவர், அது எல்லாருக்கும் தெரியும். கடவுள் ஒரு நிமிஷத்துல காரியம் செஞ்சிருவார், தெரியும். நான் சொல்றேன், நீங்கள் அப்படி மாறுங்கள், அவருடைய சிந்தையை போல மாறுங்கள். என்ன வந்தாலும் இருதயம் மாறாது எந்த விஷயத்துக்காகும் அப்படின்றதுல இருங்கன்றார். இந்த மனசு மாறத சொல்லிட்டு பெலிஸ்தருடைய தேசத்துக்கு நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்க ஒரு பேச்சு பேசுறான். அந்த பையன் சொல்றான், அப்பா பலி செலுத்துறதுக்கு கத்தி இருக்குது, கட்டை இருக்குது, மலைக்கும் போறோம், ஆடு எங்க இருக்குது அப்படின்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம தான் கசாப்பு. ஹலோ, நான் சொல்றேன், ஈசாக்கு கழுதைக்கு மேல அவனை சேனை வச்சு கொண்டு வந்துட்டு ஆடு இல்லைன்னு தெரிஞ்ச பின்னாடி எப்படியாவது கழுதையை விட்டு கீழே சாடி ஓடுறதுக்கு ஆடி இருப்பான். அமுக்கி பிடிச்சான் ஆபிரகாம். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, பலி செலுத்தணும் ஆடு தேவை. ஆடு இல்லையா, எங்க இருந்து கிடைக்கும்? காட்டுக்குள்ள போறவங்க ஆடு கிடைக்க வாய்ப்பே இல்லை. காட்டுல ஆடு கிடைக்காது இல்லையா? ஆடு கிடைக்காதுங்க. காட்டுல மிருகங்கள் கிடக்குது, ஆனா ஆடு கிடைக்காது. ஆடு எங்க இருந்து கிடைக்கும்? ஆடே இல்லையே. அவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. இவன் நெளிறான், அப்ப பிடிச்சு வைக்கிறான். எப்படி இந்த மனசு பாருங்க. எப்பா என்ன விட்டுறப்பா, எப்பா என்ன விட்டுறப்பா, எப்பா என்ன விட்டுறப்பா, என்ன பலி செலுத்துறப்பா, அப்பா விட்டுறப்பா, விட்டுறப்பான்னு கண்ணை போட்டு கசக்கி அழுதுட்டு இருக்கிறான். இவன் கோழியை அமுக்கி பிடிச்சிட்டான். வா, பயப்படாத பயப்படாத, ஆட்டை கடவுள் பார்த்துருப்பாரு, நீ வா. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இங்க ஆடு வர போது நம்ம தான் இன்னைக்கு ஆட்டுக்குட்டி போல வருது. நம்ம அப்பாவுடைய விசுவாசத்தை பார்த்தா எதை வேணா கொல்லுவான். இன்னைக்கு நம்ம தான் கசாப்பு. ஆனாலும் எப்படி தான் போனான்னு தெரியல, எப்படி தான் கொண்டு போனான்னு தெரியல. இதை விட்டுருங்க, இதுக்கு மேல இன்னொரு சோதனை பாருங்க. பலிபீடத்தை கட்டி கட்டையை அடுக்கி புள்ளே அதை கடத்தி போட்டானா. கெட்டி தான் போட்டிருப்பான், என்ன பாடுபட்டிருப்பான். இவன் முதல்ல சொன்னா ஆடு கர்த்தர் தருவாருன்னா, அவனும் சரி ஓரளவு நம்பி வந்த மாதிரி வந்தான். கடைசியில் தான் ஆடு இல்லை, இவனே கட்டுறாங்க. என்ன பாடுபட்டிருப்பான் நீங்களே நினைச்சு பாருங்க. உங்களை தூக்குல ஏத்த போறாங்க, என்ன பாடுபடுவீங்க. இவன் தான் பலியாடன் தெரிஞ்சு அவன் கையும் காலம் கெட்டி பலிபீடத்துக்கு மேல கொண்டு கடத்தினான் இருக்குது. அந்த பையன் என்ன பாடுபட்டிருப்பான். கடவுள்கிட்ட ஈஸியா கேட்கலாம் நிறைய பேர் சொல்றாங்க. கர்த்தர் சொன்னார், உன் பையனை கொண்டு பலி செலுத்தின, எதையுமே பார்க்காதம இப்படி ஒரு அரக்கத்தனம் மாட்டம் அவன் வாழ்ந்தான். நான் சொல்றேன், உங்களுக்கு அந்த அரக்கத்தனம் தான், தேவத்துக்கான அரக்கத்தனம் இருக்கிற மனுஷன் தான் ஜெபத்துல ஜெயிக்கிறான். என்ன வேணாலும் கர்த்தருக்கு பலி செலுத்த ஒரு அரக்கத்தனம். பிரசங்கம் கேட்கறதுக்கு மட்டும் இல்லை, கேட்டு அதன்படி வாழ்வதற்கு கொடுக்கப்பட்டுச்சு. எல்லாரும் கேட்கிறோம், ஏசை பத்தி பேசும்போது கேட்கறது நல்லா இருக்கு, நம்மளை பத்தி பேசும்போது நல்லா இருக்கு. பட் யார் ஒரு மனுஷன் தேவத்துக்கான அரக்கத்தனமான வாழ்க்கையில உள்ள நுழையிறானோ, இப்போ அவன் ஜெபம் கேட்கப்படும். சில பேர் சொல்லுவாங்க, என் புருஷனார் சபைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால நான் இன்னைக்கு வரமாட்டேன். சில பேர் சொல்லுவாங்க, என் மனைவி சொல்லியிருக்கிறா, அதனால வரமாட்டேன். சில பேர் சொல்லுவாங்க, ஊர்ல திருவிழா, அதனால வரமாட்டேன். சில பேர் சொல்லுவாங்க, எங்க ஊர்ல இன்னைக்கு கல்யாணம், அதனால வரமாட்டேன். சில பேர் சொல்லுவாங்க, எங்க வீட்டுல வார்த்தைப்பாடு, அதனால கர்த்தருடைய பொருத்தனை நான் மாத்துகிறேன். இப்படி பல பிரச்சனையை சொல்லுவாங்க. ஆபிரகாம் தேவன் கேட்டபோது, பிள்ளையை கேட்டபோது ஒரு குற்றம் கூட, ஒரு பலவீனத்தை கூட தேவனுக்கு முன்னாடி எடுத்து வைக்கவே இல்லை. அவர் சொன்னாரு, அதுக்கு வேண்டி என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கேட்கிறவங்க புரிஞ்சு. நீங்க மாறாம கடவுளே பிரசங்கம் பண்ணாலும் ஒண்ணும் நடக்காது. நீங்க அவனவன் கர்த்தருக்கான அந்த பலம், ஒரு உறப்புல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவன் தான் ஜெபத்துல பலனை பெறுகிறான். யோவான் சொல்லிட்டாரு, கற்பனையை கை கொண்டு நடந்து ஜெபம் பண்ணா கிடைக்கும், இல்லைன்னா கற்பனையை விசுவாசித்து கை கொண்டு நடந்தா கிடைக்கும். இந்த கற்பனையில இல்லைன்னா கற்பனையில் இருக்கிற முதலாவது வசனத்துல எவ்வளவு ஸ்ட்ராங்கா மனுஷன் இருக்கிறான் அப்படின்றதுக்கு ஆபரண காட்டினேன். எவ்வளவு பலகீனமா மனுஷன் இருக்கிறாங்கிறதுக்கும் யாக்கோபு எழுதின நிருபத்தில் சொல்லுது. தேவராஜ்யம் பேச்சில் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவராஜ்யம்
பேசுறதுனால மட்டும் கிடையாது. நிறைய பேர் பேச்சிலே சொல்லுவாங்க, நீங்க கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க? எல்லா பேரும் சொல்லுவாங்க, நாங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறோம். நீங்க கர்த்தரை விசுவாசிக்கிறவன் பேச்சுல சொன்னா, நீங்க புறஜாதிகள் இடத்துல பெண்ணு பார்க்க மாட்டீங்க, பெண்ணு கொடுக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட். அப்போ கர்த்தரிடத்துல நான் விசுவாசமா இருக்கிறேன் பேச்சினால பிரயோஜனம் இல்லை. பிசாசுகளும் கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்கு பயந்து நடுங்குகிறதுன்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிசாசு மத்தேயுல நிறைய இடத்துல, மார்க்ல நிறைய இடத்துல, யோவான்ல நிறைய இடத்துல அதெல்லாம் சொல்லுது, நீர் தேவனுடைய குமாரனே கிறிஸ்து, நீர் ஒரே பரிசுத்தர். அதுவும் அறிக்கையிடுது கர்த்தரை. அப்புறமா இயேசுவை பார்த்தோட நடுங்கி முழங்கால் படிடுது. அதுவும் கடகடன் காலை ஆட்டிட்டு ஓடி போய் they came to from the dome and kneel before him இருக்குது. கல்ல இருந்து ஓடி வந்து எல்லாம் முழங்கால் படிடுச்சுன்னு சொல்லுது, நடுங்குது. பேய்களும் அப்படி செய்யுது. விசுவாசமானது கிரியையினாலே முயற்சி செய்கிறதுன்ற. விசுவாசம் என்ன? எனக்கு வருகிற நிறைய பிரச்சனையில நான் முயற்சி செய்து நான் கிரியை நடப்பிச்சு கர்த்தருக்காக நிக்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம்ன்றார். விசுவாசம் சும்மா வாயினால பேசுறது கிடையாது. நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசி சொல்றது கிடையாது. விசுவாசம் என்னது? முயற்சி பண்ணணும்ன்றார். நான் முயற்சி பண்ணி முயற்சினால கிரியை நடப்பிச்சு கிரியைனாலே உறுதியை காமிக்கணும்ன்றார் யாக்கோப்புல. ஈஸியா புறஜாதி கூட பேசிடக்கூடாது, ஈஸியா புறஜாதி கூட பழகிடக்கூடாது, அவனோட இச்சையில விழுந்துடக்கூடாது, அவன் இழுக்கும்போது அவனோட விக்கிறதுக்கு போயிடக்கூடாது, அவன் இழுக்கும்போது அவனோட திருவிழாவுக்கு போயிடக்கூடாது, பண்டிகைகள் போயிடக்கூடாது, பேச்சில் இருக்கக்கூடாது, செயல்ல காட்டுங்க. தேவட ராஜ்யம் பேச்சில் பலத்தில் இருக்குது, கிரியையில பிக்கின்றாரு. இல்லைன்னா வேஸ்டா போயிருன்றாரு, செத்த விசுவாசன்றாரு, வீணான மனுஷன்றாரு, அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாத மனுஷன்றாரு. கிரியை நடப்பி நீ தேவனுடைய குமாரன் சொல்லிட்டேன, இயேசு தேவனுடைய குமாரன் சொல்லிட்டேன், இயேசு கர்த்தர் சொல்லிட்டேன், இனி கிரியை நடப்பின்றாரு. எந்த சூழ்நிலையிலும் சரி, வெறும் வாயின் வார்த்தையால சொல்லாம வாழ்க்கையில நடப்பித்து காட்டுன்றாரு. அதுதான் விசுவாசன்றாரு. இப்ப நீங்க ஜெபம் பண்ணுங்கன்றாரு, நான் கிறிஸ்தவனாக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நேர புறஜாதிகாரங்க டூர் போகும்போது அதில் ஏறி உள்ள ஓடிடக்கூடாது. கச்சேரியில் படமாக்க கூப்பிடுவாங்க, போகாத. சகோதர சகோதரி அவருடைய பண்டிகையை கொண்டாடுறதுக்கு கூப்பிடுவோம். ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை பலி செலுத்தினான் இல்லையா? மோரிய மலையில கொண்டு போய் பலி செலுத்தினா கடைசியில் தப்பிச்சாங்களாம். எப்படி இதை பலி செலுத்திட்டான்? யாக்கோபு புஸ்தகம் 2வது அதிகாரம் 23 ஆபிரகாமை குறித்து ஒரு வார்த்தை போட்டிருக்குது. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். He was called friends. தேவனுடைய நண்பன் அழைக்கப்பட்டான்றது உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். மிகுந்த நட்புக்கு மட்டும்தான் உயிரையும் கொடுப்பதற்கு நீதினால் ஃப்ரெண்ட்ன்றது. ஒருவன் சுத்தமுள்ளவனா இருக்கிறான் என்று நம்பி அந்த சுத்தத்தை ஏற்றுக்கொண்டு அவனோடு கூட நட்பு பாராட்டுறான் பாருங்க, அந்த நட்புக்காக எதை வேணாலும் கொடுப்பான். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான், ஃப்ரெண்டு எனப்பட்டான். ஏன் ஆபிரகாம் தேவத்தை நண்பனாட்டு மாற்றினா அப்படின்னா, அவர் நீதியின் மேல பிரியமா இருக்கிறவரு, பரிசுத்தம் மேல பிரியமா இருக்கிறவரு, எந்த காலத்துல கேடு விளைவிக்க மாட்டார், எனக்கோ என்னுடைய மனைவிக்கோ என்னுடைய பிள்ளைங்களுக்கோ பாவத்தை விளைவிக்க மாட்டாருங்கிற பூரண நிச்சயம் இருந்ததுனால அந்த தேவத்தை நண்பனாய் மாற்றி கொண்டான். நட்பு எங்க வைக்கணும்? நீதியும் பரிசுத்தம் யார்கிட்ட இருக்குது அங்கதான் வைக்கணும். அப்புறம் நட்பை எங்க கொண்டு வச்சாலும் நீதியும் பரிசுத்தம் இருக்க கர்த்தரிடத்துல கூட நட்பை வச்சான். நட்பை வச்சதுனால அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு, இந்த நட்பு எந்த காலத்துல என்னை கைவிடவே செய்யாது. அவனுக்கு ஒரு பூர்ண நம்பிக்கை. இந்த நட்பு உங்களை நட்பெல்லாம் கைவிடும் எப்படின்னு கேட்குறீங்களா? நீங்க ஃப்ரெண்டெல்லாம் வச்சிருக்கீங்களா? எப்படின்னா, நீ கஷ்டப்படும் போது ஒருத்தன் பார்த்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பா கைவிடுவான். ஆமென். உங்க நட்பெல்லாம் என்னது? நீங்க ஐயோ ஐயோன்னு வயிற்ற போட்டு அடிச்சாலும் நீங்க என்ன சொல்றீங்க? என் நண்பன், என் காலேஜ்ல இருந்து நான் ஃப்ரெண்டு, ஸ்கூல்ல இருந்தே ஃப்ரெண்டு. ஏன் உங்க கஷ்டத்துக்கு நட்பு முதல்ல வந்து உதவி செய்ய வேண்டியதானே? நட்பு தான் உதவி செய்யுங்க, அன்பு உதவி செய்யாது, நட்பு தான் உதவி செய்யும். வரட்டுமே. எத்தனை பேர் நட்பு வச்சிருக்கீங்க? இந்த நட்பு ஃப்ரெண்டு வச்சிருக்கீங்க? ஏங்க உங்க குறைய சொல்றீங்க? நட்புனா குறைய பார்த்துட்டு நிக்காது. சொல்றேன், தெய்வம் ஆபிரகாமோட நட்பு வச்ச போது பிள்ளைய கேட்ட உடனே கொண்டு கொடுத்துருச்சு. அதான் நட்பு. நட்புனா அதான் நட்பு. கேட்டவன கொண்டு கொடுக்கறதா நட்பு. கேட்டவன எல்லாத்தையும் மீறி கொண்டு கொடுக்கிற பேர் தான் நட்பு. இவன் தேவனோடு கூட நட்பு வச்சிருந்தான். அந்த தேவனோடு ஒரு நட்பு வச்சிருந்ததுனால அந்த நீதி உள்ள தெய்வம், பரிசுத்த தெய்வம் என் பையனை மரணத்துக்கு கேட்டாலும், நான் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாலும் திருப்பி அவரை தருவாருங்கிற பூரண நம்பிக்கை இருந்துச்சு அந்த நட்புல.
அதனாலதான் கூட கொடுத்தான். அவன் சொல்லுது, வேதம் சொல்லுது, என் மகனை கொண்டு பலி செலுத்துவேன், என் மகனுக்கு தெரியாம துடிக்கலாம், ஆனா என் தேவன் திருப்பி எனக்கு தரும். என் மகனை கொன்னா அவர் திருப்பி தருவாருங்கிற நம்பிக்கையில அந்த நட்புல அவ்வளவு பெரிய வீரியம் இருந்துச்சு. தேவத்தோட கூட ஒரு நட்பு, மனுஷனோட கூட வைக்காதுன்ற நான். மனுஷனோட நட்பு வேண்டாம், தேவத்தோட கூட ஒரு நட்பு. நீ கேட்கும் போது நட்புன்னு என்னதுன்னா, நண்பன் கேட்டா என்ன வேணாலும் கொடுப்பான். அன்பு அது வேலை செய்யாது. நான் அதை கொண்டு வர போறேன். நீங்க உங்களுக்கு நட்பு அன்புனா ஒன்றும் தெரியாது. நட்பு வேற, அன்பு வேற. அன்பு வேற, நட்பு வேற. இந்த ரெண்டும் ஒரே ஆள்கிட்ட இருந்துச்சுன்னா ஸ்பெஷலா இருக்கும். ஒரே ஆள்கிட்ட வேணும் அது. ஆனா மனுஷன் பெரும்பாலும் அது பாவத்தை தான் விளைவிக்கும். நீங்க தேவனிடத்துல நட்பு பாராட்டணும். என் நண்பன் கூப்பிட்டான், அதனால இன்னைக்கு நான் ஓய்வு நாளுக்கு வர மாட்டேன். என் நண்பன் டூர் கூப்பிட்டான், அதனால ஓய்வு நாளுக்கு வர மாட்டேன். கண்டிப்பா பாவம் தான் விளைய போகுது. அதனாலதான் ஏசு சொன்னாரு, யோவான் 15:13, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் அப்படின்றாரு இல்லையா? ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிறான். அந்த அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனத்திலும் இல்லை. சிநேகிதனுக்காக என்ன வேணாலும் கொடுத்துருவானா என்றார். ஃப்ரெண்டுக்கு என்னத்தை கொடுத்துருவான், அதுல அன்பையும் கொண்டு வந்துடுறாரு. முதல்ல நட்பு ஸ்ட்ராங்கா இருந்தா என்னத்தையும் கொடுக்கிறான் பாருங்க, அதான் அன்புன்றார். நட்பு ஸ்ட்ராங் இல்லைன்னா அன்பு வேலை செய்யாது. புரியுதா உங்களுக்கு சொன்னது? நான் அன்பா இருக்கிறேன், நீ அன்பா இருந்தேன்னா அது வேலை செய்யும். அது வேலை செய்யுதுன்னா நட்பு இருக்குன்னு அர்த்தம். நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா வேலை செய்யும், வேலை செஞ்சா அன்பு இருக்குன்னு அர்த்தம். நட்பு சொல்ற வேலை செய்யலன்னா அன்பு இல்லைன்னு அர்த்தம். அன்பு இருக்குன்ற வேலை செய்யல நட்பு இல்லைன்னு அர்த்தம். நட்பு இருந்தா வேலை செய்யும், வேலை செய்யறது அன்பு. வேலைன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, கொடுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இங்க அந்த வார்த்தை சொல்லி பாருங்க, ஒருவன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிறான். கொடுக்கிறதா நட்பு. பார்த்துட்டு இருக்கிறப்ப நட்பு இல்ல. நீ காலேஜ்ல படிச்சாலும் ஸ்கூல்ல படிச்சாலும் அது நட்பே அல்ல. நட்பு ஜீவனை கொடுக்கும். பார்த்துட்டு சும்மா இருக்காது, ஜீவனை கொடுக்கும். அப்படி ஜீவனை கொடுக்கிறதுக்கு பேர் தான் அன்புன்றாரு. நட்பு இருந்தாதான் அன்பு வருன்றார். நட்பு இல்லாமல் அன்பு வராது, மிச்சம் இச்சன்றார். அப்படி சொல்லி கருத்தை சொல்றாரு, நான் உங்களை சிநேகிதன் என்கிறேன். கீழே உள்ள வசனம் சொல்றது, நான் உங்களை சிநேகிக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? என் ஜீவனை நான் உனக்கு கொடுப்பேன், உன் மேல அன்பை வச்சிருக்கேன். இந்த அன்பு, இந்த நட்பு தான் ஆபிரகாம் தேவன் மேல வச்சிருந்தான். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மட்டும்தான் உலகத்திலே அதிகப்படியான கொடுக்கக்கூடிய ஆற்றல் வரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் இந்த அன்புக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் என்னங்க வித்தியாசம்? அன்பு இருக்கு பாருங்க, இதுல தீங்கு இருக்காது. நட்புல தீங்கு வரும். அப்படின்னா நண்பன் தீமை செய்வான் இல்லை. நான் அன்பு வச்சிருக்கீங்களா, அவங்ககிட்ட போய் என் பாவத்தை சொல்ல முடியாது. ஆனா என் நண்பன்கிட்ட போய் என் பாவத்தை சொல்ல முடியும். என் அந்தரங்கங்களை பேசுவது நட்புல மட்டும்தான் நிக்குமே தவிர அன்புல நிக்காது. என் உயிர் நண்பம்னா என்னுடைய எல்லா அந்தரங்களும் சொல்லலாம், ஏன்னா அவன் காட்டி கொடுக்க மாட்டான், அவன் உயிரை கொடுப்பான். அன்பு என்ன செய்யும்னா பாவத்தை வெளியே தள்ளும். அன்புல பாவம் இருக்காது, நட்புல பாவம் இருக்கும். ஆனா அன்பு கைவிடும், நட்பு கைவிடாதுன்றார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களை சிநேகிதன் என்கிறேன். அப்படின்னு அர்த்தம், உங்களுக்காக என் ஜீவனை தருவேன், என்னுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிங்கன்றார். நீங்க எனக்காக உங்க ஜீவனை தாருங்க, உங்களுக்காக என் ஜீவனை தாரேன். இந்த பராமரிப்பு நீங்க என்னத்தை கேட்டாலும் தந்து விடுகிறதுன்றார். உங்க நண்பன் நீங்க என்ன வேணாலும் கொடுங்க, நீங்க கேட்கும்போது தந்துருவான். என் நண்பன் எனக்கு ஒரு உயிர் நண்பன் இருக்கிறான், கேட்கறதுக்கு முன்னாடியே கொண்டு தந்துருவான், கேட்டா இன்னும் தருவான். இதுதான் சொல்றாரு. இந்த அடிப்படையில் தான் ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை மோரியா மலையில கொண்டு போய் கொடுக்க காரணம், தேவத்துக்கும் அவனுக்கும் ஒரு நட்பு இருந்துச்சு, அன்பு இல்லை. நட்பு உறுதியா இருந்துச்சு. என் நண்பன் என்னத்தை வாங்கினாலும் என் கண்ணீருக்கும் நான் படுற வேதனைக்கும் திருப்பி பலனை தருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தெய்வத்தின் மேல இருந்துச்சு. நீங்க தேவனை நட்பு பாராட்டும். நம்பிக்கை நல்லதுதான், ஆனா நட்பு சூப்பர்ன்றேன் நான். நட்பு பாராட்டுங்க, அவர்கிட்ட பேசுங்க, வீட்டுக்கு போன பேசணும். தான் இப்ப கேட்க கூடாது. நண்பன் எப்பவுமே நண்பா தந்துறியா. உண்மையான நண்பனை தானாடே கொடுத்துருவாங்க. உண்மையான நண்பன் தானா கொடுத்துருவான். நீங்க தேவன் உங்களுக்கு உண்மையான நண்பனா இருந்தா நீங்க ஏங்குற ஒவ்வொரு ஏக்கத்தையும் அவர் உங்களுக்கு நிறைவேற்றுவார்.